கடந்த சில நாட்களா அதிர்ச்சியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய நடந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா அயர்லாந்து கிட்ட இந்தியா தோத்துருக்காங்க. இது மறுபக்கம் பார்த்தா சீமான் பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல எல்லா தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா நிக்க போறதா ஒரு நியூஸ் உலா வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம பார்ப்போம். கிரிக்கெட்டை பத்தி நம்ம ஓரமா வச்சிருவோம். அது பாத்தீங்கன்னா அப்பாற்பட்ட டாபிக். இப்ப சீமான் விஷயத்துக்கு வந்தோம்னா வட்ட வட்ட பாறையில பாட்டு பாடினவரு இப்ப பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் வரப்போகுதுல அதுல ஒரு தொகுதியில் நிக்க போறதா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நியூஸை பார்த்தேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வித்தியாசமா இருந்தது. என்ன ஸ்டேட்மெண்ட்னா அவரு பாத்தீங்கன்னா அவரு விரும்பலையா மற்ற கட்சியின விரும்புறாங்கன்றது அவரே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா பார்த்தேன். சோ இதுவும் எந்த அளவுக்கு உண்மை தெரியல, மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இப்ப இடைத்தேர்தல பாத்தீங்கன்னா 7 தொகுதியில போட்டி போட போறாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கரூர்ல கூட ராஜினாமா பண்ணிருக்காங்க. நம்ம முதலமைச்சர் விஜய் இருக்காங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா கரூர் கூட இந்த 2 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் பார்க்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நடக்க போகுது. ஸோ கரூரில் பார்த்தீங்கன்னா கரூரோட சேர்த்து 7 தொகுதியில் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் வரப்போகுது 6 மந்த்ஸ்க்குள்ள. ஸோ பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் எப்படி போகுதுன்றது நம்ம பொறுத்து பார்ப்போம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருக்காரு. அதை பற்றி வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. பை.